Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் நாம் யாவரும் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் நம் தேவன் நம்மளுக்காகவே ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. சோ இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கலாம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மளை காத்தார். இந்த நாட்களிலே நம்மளுக்கு ஜீவனாக நம்மளுக்கு கிருபையாக நம்மளுக்கு gift of life நம்ம காட் கொடுத்தாரு. சோ நம்ம ஒன்றாக சேர்ந்து நம் தேவனை நம்ம வரவேற்கலாம். பலிபீடத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் கர்த்தாவே நீங்க எங்க மத்தியில இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிங்க என்று நம்மளே அர்ப்பணித்து இந்த பாடலை பாடுவோம். பலிபீடத்தில் பரமே படைக்கின்றேன் இந்த வேளை அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்தியுள்ளே. பலிபீடத்தில் பரமே படைக்கின்றேன் இந்த வேளை அடியேனை சித்தம் போல ஆண்டு நடத்தியுள்ளே. கல்வாரியில் அன்பினையே அன்று வினை தோழி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே அன்று வினை தோழி வந்தேன். கருவும் திருத்தத்தாரே கனிந்த இருதயத்தை கழுவும் திருத்தத்தாரே கனிந்த இருதயத்தை. சுயமையின் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனுமதிக்கும். ஜெயம் பெற்று நாமே சம்சாக தேவாருள் செய்வே. சுயமையின் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஜெயம் பெற்று மாமி சம்சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரி சொல்லுவோம். கல்வாரியில் அன்பினையே கண்டு வினை தோழி வந்தேன். கல்வாரியில் அன்பினையே கண்டு வினை தோழி வந்தேன். கழுவும் திருத்தத்தாரே கனிந்த இருதயத்தை கழுவும் திருத்தத்தாரே கனிந்த இருதயத்தை. கழுவும் திருத்தத்தாரே கனிந்த இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கனிந்த இருதயத்தை. நம்மள ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கலாமா? அப்படியே கண்களை மூடலாம். ஆண்டவரே எங்களை பலிபடத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம் ராட்சி. அப்பா எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். தொடுக்க ஜெபமாக நம்ம அர்ப்பணிக்கலாம். கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம்.
Let us all close our eyes and pray to the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father, பலிபீடத்திற்கு கீழே எங்களை சாஷ்டாங்கமாய் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord, in your presence, oh Father God, we surrender completely into your Lord. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுமையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். Our spirit, soul and body, oh Father, that you will take complete control of it. அவளை அன்பின் கரம் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருப்பதாக. Let your lovable hands, Father, from the beginning to the end, Lord, that you will guard and lead us. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கூட இந்த கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். We also surrender, oh Father God, all the man of God and the families, the people who are watching through Facebook and YouTube in your hands. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Let your word of God be subscribed and be spread to many people, and let it be a blessing for them, O Lord. பரிசுத்த ஆவியான தேவன் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் பொறுப்பெடுத்து நடத்துவாராக. Holy Spirit of our Lord, we believe that you are the Alpha and Omega, and you will lead us from the beginning to the end. நீங்க வழி நடத்துகிற, பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, இசைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். We also surrender, Father God, your children who are going to lead the praise and worship, the word of God, and all the sisters and brothers who have gathered here into your hands. இம்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம். You are the Lord who led us till now, and even you will lead us forth more, O Father. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பங்களையும் பலிபீடத்தின் கீழே எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். Into your holy precious hands, O Master, we surrender our families and ourselves into your hands. கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். Oh Father God, in the Calvary of the blood Jesus Christ, you wash us and you be with us, O Lord. உமக்கு பிரியமான வழிகளிலே எங்களை வழிநடத்தும். Let us also lead according to your will, O Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the most powerful name of our Lord Jesus Christ. Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the வாங்க Lord. நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Amen. Hallelujah. Hallelujah. So இந்த நாட்கள் நம்மள ஒப்பு கொடுத்து விட்டோம். நம்ம ஒரு ஆராதனை பாடலை பாடலாம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. So நம்ம எல்லாரும் உற்சாகமாக இந்த பாடலை பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். கைகளை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். Solo
தேவன் நமக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறார். He's a father and he's a father. தாயும் தகப்பனும் நீங்கள்தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கள்தானே. தாயும் தகப்பனும் நீங்கள்தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கள்தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்கள்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கள்தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்கள்தானே, எனது ஆசையெல்லாம் நீங்கள்தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. Hallelujah. Hallelujah. இன்னைக்கான வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். So the Lord God give us each and every day a blessed word of God, servant of Jesus ministry land. Exodus chapter 23 verses 27. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். யார் எடுத்தீங்களோ படிக்கலாம். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். Amen. Amen. English. I will send my terror before you and will throw into confusion all the people against whom you shall come, and I will make all your enemies turn their backs to you. Amen. Amen. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு எவ்வளவு எதிரிகள் வந்தாலும், நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சொல்ல முடியாத நிலைமையில வந்தாலும், but our Lord Jesus Christ will turn all of those backward to us. So எதுவுமே நம்மள அண்டாது, எதுவுமே நம்ம எதிர்க்க வராது. So விசுவாசத்தோடு நம்ம கைகளை உயர்த்தி நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஒருத்தரும் எங்களை நெருக்காதபடி ஆண்டவரே, ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு வராதபடி, ஒரு பலவீனங்கள் எங்களுக்கு வராதபடி அப்படியே கைகளை உயர்த்தி நம்ம நன்றிகளை செலுத்தலாமா? Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. Thank you Jesus. Oh Lord, we praise you, Father. Thank you for everything you did in our life, oh Lord. Thank you for the things that you stopped, oh Father. Thank you for things which are yet to come, oh Lord Jesus. Thank you for you made our face to shine upon the people, oh Father. Thank you, oh Lord Jesus. Thank you for you took away all the sicknesses, oh Lord. Thank you for the gift of life, oh Lord. Thank you for the grace upon grace, oh mercy. Thank you, you took away all the reproaches from my head, oh Father. Oh Lord, we praise your name, oh Jesus. We lift up your name, oh Father. There is no other God, oh Father, in heaven and on earth, oh Father. You are the only one God, oh Master. The King of kings, the Lord of lords, the one who's going to come, oh Jesus. You are the rose of Sharon, oh Master. You are the lily of valley, oh Father. Yes, Lord, we thank you, Jesus. We thank you, Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் ஆபத்து காலையில நம்முடைய வாழ்க்கை துணையாக இருக்கிற நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரு சில ஆராதனை பாடல்களை பாடி நம் ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துவோம்.
விசுவாசத்தோடு பாடுவோம். தேவனே எனக்கு அடைக்கலமானாரே, ஆபத்து காலத்திலே துணையும் மாறாரே. சொல்லுவோம். தேவனே எனக்கு அடைக்கலமானாரே, ஆபத்து காலத்திலே துணையும் மாறாரே. மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் பயமில்லை, இந்த பூமி நிலை மாறி அசைந்தாலும் பயமில்லை. மலைகள் சமுத்திரத்தில் சாய்ந்தாலும் பயமில்லை, இந்த பூமி நிலை மாறி அசைந்தாலும் பயமில்லை. தேவனே எனக்கு அடைக்கலமானாரே, ஆபத்து காலத்திலே துணையும் மாறாரே. உள்ள இடங்களிலே என்னை நினைக்கின்றார், ஜீவ தண்ணீரினார் தாகம் தீர்க்கின்றார். உள்ள இடங்களிலே என்னை நினைக்கின்றார், ஜீவ தண்ணீரினார் தாகம் தீர்க்கின்றார். எனது ஆத்துமாவை தினமும் தேற்றுகிறார், எனது ஆத்துமாவை தினமும் தேற்றுகிறார், தினமும் தேற்றுகிறார். தேவனே எனக்கு அடைக்கலமானாரே, ஆபத்து காலத்திலே துணையும் மாறாரே. நாம் பாடுகிற ஒரு பாடல்களின் விதத்தில் அவருடைய நாமம் மகிமையடைகிறது. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் அவரே பாத்திரராக இருக்கிறார். நாம் எந்த இடத்திலிருந்து அவர் ஆராதித்தோம், அவர் மகிமைப்பட நல்லவராக இருக்கிறார். ஒரு மறைவாய் துதித்தார், இரண்டில் மூன்று பேரில் ஒரு மறைவாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதிகள் வாழ்பவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதிகள் வாழ்பவரே. உயர்த்தி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுவோம். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு
உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி இருக்கிறோம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையை செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையை நல்லவராக இருக்கிறே அதற்காக உமக்கு நன்றி. எங்களை மறவாமல் நினைத்து தேவனாக இருந்திருக்கிறே உமக்கு நன்றி இயேசப்பா. காலையும் மாலையும் வேலையும் உம்மை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் கொடுத்திருக்கிற புத்திர சுவீகாரத்திற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. எங்கள் பலவீனங்களுக்கு எல்லாம் வைத்தியராக இருக்கிறதே அதற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இருக்கிற எங்களை கைகளை உயர்த்தி நம்ம இந்த நாள் வரைக்கும் மறவாமல் நினைத்திருக்கிற தேவனை ஒரு விசியாக நன்றி செலுத்துவோமா? எங்களை இந்த நாள் வரைக்கும் மறவாமல் நினைத்திருக்கிறதே அதற்காக புராண போய் நன்றி இயேசப்பா. உமக்கு சுகமாரி சுகமாரி நரம்புகளால் சுகமாரி என் குடும்ப மருத்துவரீரே. சுகமாரி சுகமாரி நரம்புகளால் சுகமாரி என் குடும்ப மருத்துவரீரே. கையில் உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறைவாவன் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. கடைசியாக கைகள் உயர்த்தி விசுவாசத்தோடு நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா துதிக்கான மகிமைக்கு எங்கள் ராஜனாக உமக்கே நாங்கள் எடுக்கிறோம் இயேசுப்பா. இவ்வளவு நேரமாக உண்மை ஆராதித்தோம், உண்மை மகிமைப்படுத்தினோம், நாமத்தை நாங்கள் உயர்த்துக்கணும் இயேசுப்பா. எங்களோட பலவீனங்கள்ல, எங்களுடைய சோர்வுகள்ல, எங்களோட அசதிகள்ல கர்த்தர் எங்கள் குடும்பத்தின் வைத்தியராக இருந்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த வேலையிலும் உங்களுடைய வேத வசனங்களை கேட்கிற சமயத்துல இயேசுப்பா எங்களுடைய கண்களையும் எங்களுடைய இருதயத்தையும் நீர் திறந்து வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. தேவ ஊழியரை மறைத்து எங்களோட வெளிப்படுங்க. தேவ ஊழியர் வழியாக எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இதை நாங்கள் மற்றவர்கள் போய் பகிர்ந்து கொள்ள கர்த்தரே உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே எங்கள் மத்தியில் இருந்து அசைவிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எல்லாவற்றும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்பட்டீர், மகிமைப்பட போகிறீர், இன்னும் எங்களை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் இயேசுப்பா.
எல்லாவற்றும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தினால இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்த ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி நாம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். Hallelujah. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். தேவனுடைய நாம மகிமைக்காக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாகவும் பரிசுத்த ஆவியானவருக்கு உகந்த ஸ்தோத்திரத்தோடு கூட மகிமையாகவும் அவருக்கே நாம நன்றி சொல்வோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். நம்ம உடனடியாக நம்ம செய்திக்கு போவோம். தயவுசெய்து நம்ம எல்லோருமா எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை Psalms 4th chapter verses 1 to 5. இங்கிலீஷ்ல முதல்ல ஒருத்தர் ஒரு வசனம் நல்லா சத்தமா படிக்கிறாங்க. Psalms 4th chapter verses 1 to 5. Hear me when I call, O God of my righteousness. You have relieved me in my distress. Have mercy on me and hear my prayer. Amen. Amen. How long will you people insult me? How long will you love what is worthless and go after what is false? But know that the Lord has set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him. Be angry but not sin not. Commune with your own hearts on your beds and be silent. Amen. Fifth one. Offer the right sacrifices to the Lord and put your trust in him. Amen. Amen. இந்த தாவீதின் சங்கீதத்துல மிக விசேஷமானவன் ஒரு ஆண்டவருக்கு தாவீது கொடுத்த விசேஷமான அந்த வழிகளில அவர் செய்த காரியங்கள்ல மிக முக்கியமானது ஒன்று இங்க சொல்லப்படுகிறது. 1 இருந்து 5 வரைக்கும் 4 அதிகாரம் படிங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினி. எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். அப்புறம் மனுப்புத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தின் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஆமென். 5வது முக்கியமானது, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாம் வருவோம். வாங்க. பலிபீடத்தில் ஆண்டவரே, என்னை ஒரு விஷயம் கூட வைக்கிறேன். பல்லவி என்று பாடி ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாருமாய் கண்களை மூடி அர்ப்பணித்த வண்ணம், ஒப்பு கொடுத்த வண்ணம், பலிபீடத்தில் என்னை ஆண்டவரே வைக்கிறேன் சுவாமி. உடைய கரம் எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவதாக என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையில்
நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேனை ஆவியில் என்னை ஏற்றிக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேனை ஆவியில் என்னை ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறேன். என் அருமை ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, உடனாயிரமாக எங்கள் துதியின் மத்தியில் வாசம் செய்தீரே, அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். வந்த யாவரும் துதித்தார்கள். அந்த துதியின் மத்தியில என் கர்த்தர் மகிமையாய் இறங்கி ஒவ்வொரு மேலும் அபிஷேக தைலத்தினால நிரப்பினீரே, அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரியாது, என் கர்த்தர் அறிவு. இங்கிருந்து போகும்போதோ ஆண்டவரே வெறும் கையாய் வந்தேன் ஆண்டவரே, இரட்டத்தினான ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து போகும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஊழியரை மறைத்து அவரோடும் எங்களோடும் வந்திருக்கிற பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த வார்த்தை கொண்டு ஆறுதல் படுத்தும், இந்த வார்த்தை கொடுத்து விடுதலை பண்ணும், இந்த வார்த்தை கொடுத்து எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க தகப்பனே. என் கர்த்தர் அப்படியே சீக்கிரமிக்காக உமக்கு நன்றி. வேதனையோடு யாரெல்லாம் அமர்ந்து இந்த வசனங்களை கேட்கிறார்களோ வார்த்தை கொடுத்து ஆறுதல் படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பலிபீடத்திலே நம்ம நேராய் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே பலிபீடத்தின் கீழே அர்ப்பணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து இதுவரைக்கும் பயன்படுத்தினார். இனிமேலும் நம்மெல்லாரையும் அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, அக்டோபர் மாதத்தின் 3வது வார செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் நம்மை வழிநடத்துவாராக. கேட்ட இன்றைக்கு இந்த செய்தியினுடைய விசேஷமான தலைப்பு, நீதியின் பலியை நான் செலுத்துவேன். நீதியின் பலியை செலுத்துவேன், இல்லைன்னா தேவனுக்கு உகந்த பலிகளை செலுத்துவேன். ஏனென்றால் நல்லா கவனிச்சு பாருங்க, நம் ஆண்டவர் நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவன். நம்முடைய தேவன் உண்மையின் தேவன். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய தேவன் சத்தியத்தின் தேவன். அவர் உண்மைக்கு தான் செவி கொடுப்பார், நீதிக்கு தான் செவி கொடுப்பார். யார் ஒருவர் உண்மையாய் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் உண்மையாய் ஊழியம் செய்கிறார்களோ, யார் ஒருவர் உண்மையாய் குடும்பத்தை நடத்துகிறார்களோ, யார் ஒருவர் உண்மையாய் கணவனை நேசிக்கிறதுல, மனைவியை நேசிக்கிறதுல, பிள்ளைகளை நேசிக்கிறதுல, குடும்பத்தை நேசிக்கிறதுல, சபை மக்களை நேசிக்கிறவர்களாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் ஆண்டவர் இயேசு இருப்பார். நம்ம என்னதான் செய்தாலும் கூட சரி, எங்கேதான் போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, நம்முடைய உள்ளத்திலே நீதி இருக்கும் என்று சொன்னார், நம் உள்ளத்திலே உண்மை இருக்கும் என்று சொன்னார், நம் உள்ளத்திலே சத்தியம் இருக்கும் என்று சொன்னார், அந்த நீதி உள்ள தேவன், அந்த உண்மை உள்ள தேவன், அந்த சத்தியம் உள்ள தேவன் அவர்கள் பக்கமாய் தான் இருப்பார். அவர்களுக்கு விரோதமான 1000 நாவுகள் எழும்பினாலும் சரி, நம்ம படிச்சோம் இல்லையா, என்னை சுற்றிலும் சத்துருக்கள் எழும்பி வருகிறார்கள் ஆண்டவரே, அந்த சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா, உனக்கு விரோதமாய் செயல்படும் எந்த ஒரு ஆயுதமும், உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறார். யாருக்கு? உண்மை உள்ளவர்களுக்கு, நீதி உள்ளவர்களுக்கு, சத்தியம் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷமான ஒரு தைரியம். ஆகவேதான் ஆண்டவர் எதை நீங்க பற்றி கொள்கிறீர்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுமா, பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் கூட சரி, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் நடந்து, சத்தியம் உள்ளவர்களாய் நடந்து, தேவனுக்கு ஏற்கிற பலிகளை கொடுத்து, தேவனுக்கு பிரியமான வழிகளில நீங்களும் நானும் நடப்போம் என்று சொன்னால் தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்துல கூட தாங்க விசேஷமான
அந்த 5வது வசனத்தை தான் நாம தியானம் பண்ண போகிறோம். அநேக பலிகள் உண்டு. அதாவது நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னு பார்த்தாக்கா 10 விதமான பலிகளை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்தி சொல்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து நீதி உள்ள பலி, உண்மையான பலி, பரிசுத்த பலி, பாஸ்கா பலி, உயிருள்ள பலி அப்படின்னு சொல்லி அநேக பலி, ஆனந்த பலி, ஆண்டவருக்கு பிரியமான பலி, தகன பலி, சமாதான பலி, உயிருள்ள பலி அப்படின்னு சொல்லி 10-11 விதமான பலிகளை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பலி, அதாவது அந்த பலி என்ன பலி? அதுதான் நீதியின் பலி, தேவனுக்கு பிரியமான ஒரு பலி. 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. உண்மையா இருக்கிற ஒரு மனுஷன், சத்தியமா இருக்கிற மனுஷன், எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறவர்கள், நீதியான காரியங்களை செய்கிறவர்கள், அவங்க நீங்க 5 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் காணிக்க போட்டாலும் சரி, 100 ரூபாய் போட்டாலும் சரி, 1000 ரூபாய் போட்டாலும் சரி, 500 ரூபாய் போட்டாலும் சரி, உங்க மனதுல என்ன தோன்றுகிறதோ அதை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஊழியக்காரருக்கோ சபைக்கோ ஆலயத்துக்கோ கொடுங்க. அதனுடைய பலனை கட்டாயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். அதான் நீதியின் பலி, அதான் உண்மையின் பலி. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் கட்டாயமாயும் அல்ல. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கல்ல, இருதயத்திலே தோன்றுகிறதை கொடுக்க கடவன். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கும் இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கொடுக்கிறதை நாம நீதியோடு கொடுக்கணும், உண்மையோடு கொடுக்கணும், சத்தியத்தோடு கொடுக்கணும், மனமு வந்து கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க இல்ல, யார் வலியுறுத்தினாலும் இல்ல, யார் என்னென்ன சொல்லிட்டோம். ஒருவேளை சொல்லிட்டு அவங்க 10,000 ரூபாவே கொடுன்னு சொல்லிட்டோம், 1000 ரூபாவை கூட சொல்லிட்டோம். இல்ல, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக நான் என்ன பண்ண ஆண்டவரே, ஆலயத்துக்காக நான் என்ன பண்ண ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே ஆலயத்துக்கு போறேன், தசமபாக நான் என்ன கொடுக்கணும் ஆண்டவரே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உள்ளத்துல பேசுவார். அதான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மனதில தோன்றுகிறதை கொடுங்கள். அதுல நீதியா இருக்கட்டும், உண்மையா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், தேவனுக்கு உகந்ததா இருக்கட்டும். அதை ஆண்டவர் மனமு வந்து ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்றோம் இல்லையா, விசுவாசத்தோடு எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்க சொந்த பந்தங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எங்க சபையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நீதியோடு, சத்தியத்தோடு, உண்மையோடு தேவனுக்கு பயந்து நாம செலுத்தும் போது இங்க சொல்றாரு பாருங்க, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. மனுஷனை நம்பி அல்ல, மனுஷனுடைய ஊழியத்தை நம்பி அல்ல, மாறாக தேவனை நம்பி, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த நீதியின் காரியங்களை நாம செய்யும் போது அதுதான் தேவனுக்கு பிரியமா இருக்கும். ரோமர் 12வது அதிகாரத்துல, ரோமன்ஸ் 12th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, மிக அற்புதமான ஒரு வசனம். புனித பவுல் சின்னப்பர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அந்த இடத்துல நம்முடைய பலிகள் எப்படியா இருக்கணும்? ரோமன்ஸ் 12th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ட். I appeal to you therefore, brothers, by the mercies of God, to present your bodies as a living sacrifice, holy and acceptable to God, which is your spiritual worship. Amen. Hallelujah. அப்படி இருக்க சகோதரனே, சகோதரியே, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரங்களை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணும்? முதல்ல பரிசுத்தத்தோடு. அல்லேலூயா. ஆரம்பத்துல சொன்ன காரியம் தான், அதான் தேவனுடைய நீதி. ஆதி முதற்கொண்டு தேவனுடைய உடன்படிக்கை, கமாண்ட்மெண்ட்ஸ் அதான். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஆதாம் ஏவலிடத்திலிருந்து கடைசி வரைக்கும், இன்னைய வரைக்கும் ஆண்டவர் தான் சொல்றார். அதான் அவருடைய மிக விசேஷமான உடன்படிக்கை. தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் தேவனுக்கு
பிரியமுமான ஜீவ பலியாக பரிசுத்த உயிருள்ள பலியாக ஆண்டவருக்கு முன்பதாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்ம எல்லாரையும் பார்த்து வேண்டிக் கொள்ளுகிற விசேஷமான பவுலினுடைய ஜெபம் இதான். வேண்டிக் கொள்றான்னா அப்படி இல்லை, நீங்க இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவோடு கூட கேட்டுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்ன சொல்றாரு? இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, உண்மையான பலிகள், நீதி உள்ள பலிகள், சத்தியமுள்ள பலிகள், ஆண்டவருக்கு பயந்து செய்கிற காரியங்கள் தான். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். தேவனுக்கு உகந்த பலிகள். இதே சங்கீதத்துல சங்கீதம் வாங்க, சீக்கிரம் வாங்க, அங்க பாருங்க, பவுல் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒரு சில பலிகளை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. 27வது சங்கீதம் 27th 6th word, ஒரே ஒரு வசனம் தான் பாருங்க. 27 6th word என்ன சொல்லுது பாருங்க. And now my head shall be lifted up above my enemies all around me. Therefore I will offer sacrifices of joy in his tabernacle. I will sing, yes, I will sing praises to the Lord. Amen. Hallelujah. 27வது சங்கீதத்துல 6வது வசனம் படிங்க நல்ல சத்தமா. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதின் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன வியாதி வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பேன். நீதி உள்ள தேவனை நான் தேடுவேன், உகந்த பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி பலிகளை செலுத்தும் போது எப்படிப்பட்ட பலியை செலுத்துறாராம்? ஆனந்தமாய் ஆண்டவருக்கு பலிகளை கொடுக்கிறார். அவனவன் மனதில தோன்றினதை கொடுக்க கடவன் என்ற இந்த வசனத்திற்கு ஒப்பாக தாவீதின் வாழ்க்கையில் அவர் செய்த விசேஷமான காரியங்கள். ஆனந்த பலிகளை செலுத்தி என்னை சுற்றிலும் என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை ஆசீர்வதித்தவர், என்னை நடத்தினவர், என்னை பாதுகாத்தவர், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர், காண்டாமிருகத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தவர், அந்த தேவனுக்கு நான் ஆனந்த பலிகளை செலுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விசேஷமான காரியம் தான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செய்கிற காரியங்கள்ல தேவன் அதை மனுஷன் ஒருவேளை மறந்தாலும், சொந்த பந்தங்கள் ஒருவேளை மறந்தாலும், யார் ஒருவேளை எந்த மனுஷன் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஒருத்தரே விட மாட்டார். அது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றவங்களாகட்டும், கேட்கிறவங்களாகட்டும், போதிக்கிறவங்களாகட்டும், நடத்துறவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் அதே நேரத்துல நீதியோடு உண்மையோடு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில நடக்கிற ஒவ்வொருவருக்கும் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நீதி உள்ள தேவன் பாருங்க, எத்தனை அன்புள்ள தேவன், எத்தனை கரிசனை உள்ள தேவன். 1000 தலைமுறை வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை காத்து வருகிறார். அவருக்கு உந்த பலிகளை செலுத்துகிற பிள்ளைகள், ஆனந்த பலியோடு கூட செலுத்துகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறதான விசேஷமான காரியத்துல ஆண்டவர் சொல்லுகிறதான அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா. 23வது சங்கீதம் பாருங்க. 23வது சங்கீதத்துல 3rd word 23:3 அங்க என்ன சொல்றாரு பாருங்க. He gives me new strength. He guides me in the right path as he has promised. Amen. Amen. Hallelujah. 23வது வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் காரியங்களில நீங்களும் நானும் நடக்கும் போது, சத்தியத்தின் காரியங்களில நடக்கும் போது
ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரா? நீதியோடு கூட நடத்துகிறவரா இருக்கிறார். நீதியின் பாதையில உங்களையும் நம்மையும் நடத்தி செல்கிறவரா இருக்கிறார். உண்மையின் பாதையில நடத்துவார். உண்மையுள்ள கூட்டத்தாரோடு கூட சேரும்படியாய் செய்வார். உண்மையுள்ள ஒரு சபையில ஆராதனையில பங்கேற்க முடியாய் செய்வார். உண்மையுள்ள ஜெப கூடாரங்களை பங்கேற்க முடியாய் செய்வார். உண்மையுள்ள ஜனங்களோடு கூட நீங்களும் அவர்களோடு கூட நண்பராகும்படி, உறவாடும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன அழகா சொல்கிறது பாருங்க. நீதியின் பாதையில நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவனுக்கு நாம நீதி உள்ள காரியங்களை செய்கிறோம், உண்மை உள்ள காரியங்களை செய்கிறோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுனால ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழிநடத்துகிறேன் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக பைபிள்ல பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 45வது வசனம். அங்கே ஒரு காரியங்களை ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. மேத்யூ 5th சாப்டர்ல 45 அங்கே அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். So that you may be sons of your Father who is in heaven. For he makes his sun rise on the evil and on the good, and sends rain on the just and on the unjust. ஆமென். அல்லேலூயா. மேல இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சத்துருவை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம், அந்த 45வது வசனம் என்ன சொல்றாரு? 5:45. இப்படி செய்வதினால் இந்த மாதிரியான காரியங்களை நீங்களும் நானும் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்கிறதுனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் நல்ல கவனிங்க, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 44வது வசனத்தை கீழ்ப்படிந்து சத்துருவை நேசித்து மற்றவர்களை அன்பு செய்து மற்றவங்களை மனமாற மன்னிச்சு நம்மளை சபிச்சாலும் சரி, நீதி உள்ளவர்களா இருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடி நடக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நீங்கள் செய்கிறதுனால பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீர்கள். நீதி உள்ளவர்களா இருக்கிறபடினால நீதியின் தேவன் உங்களை அப்படியே நடத்துவார். நீதியின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அவர் வழி நடத்துவார். ஏன்னா நாம் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்றோம்? செவி கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறோம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த சங்கீதம் 50வது சங்கீதத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே ஆண்டவரிடத்துல தாவீது கொடுக்கிற பலியும் ஆண்டவர் தாவீதினிடத்துல கேட்கிற பலிகளை கொடுத்து நம்ம அந்த அதிகாரம் முழுசு நம்ம பார்க்கலாம். 23 வசனங்கள் இருக்குது. அதுல எல்லாமே ஆண்டவருக்கு செய்யற உகந்த காரியங்களை கொடுத்து நாம பார்க்கலாம். அங்கே ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன கொடுத்தால் நீ சந்தோஷம் அடைவீர், என்ன கொடுக்கட்டும் ஆண்டவரே, இடத்துல இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் உனக்கு யார்ப்பா கொடுத்ததுன்னு இல்லையா? இடத்துல வெள்ளி பணம் பொண்ணு எல்லாம் இருக்குது இல்லையா? யார் கொடுத்தது? அது நான் தானே கொடுத்தேன். ஏன்னா இதே தாவீது தான் சொல்றாரு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதே தான் சொல்றாரு. அப்ப நான் என்ன கொடுக்கணும் ஆண்டவரே? இடத்துல ஆடு மாடுகள் எல்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, வனாந்திரத்துல பாரு, ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் என்னுடையதுதான். வானமும் அதாவது பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று பைபிள் சொல்லுது. அப்போ என்ன கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷம் அடைவார்? ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 50வது சங்கீதத்துல Psalms 50ல அங்க பாருங்க 14th word,
மிக அற்புதமான ஒரு வசனங்க. சங்கீத புத்தகத்தில் 50ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு முன்பதாக தாவீது செலுத்தின விசேஷமான காரியம். என்றைக்கு தாவீதை தேவன் யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, என்றைக்கு தாவீதை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய முற்பிதாக்கள் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முதற்கொண்டு எல்லாருமே தேவனுக்கு முன்பதாக நீதியின் பலிகளை செலுத்தினார்கள், உண்மையின் பலிகளை செலுத்தினார்கள், தகன பலிகளை செலுத்தினார்கள், சமாதான பலிகளை செலுத்தினார்கள், பாஸ்கா பலிகளை செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட பலிகளில ஆண்டவர் கேட்கிற பலி எப்படிப்பட்டது? 5th சாப்டர்ல 14th verse. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. ஆமென். அல்லேலூயா. படிங்க. என்ன சொல்றாரு பாருங்க இங்கிலீஷ்ல. Offer to God a sacrifice of thanksgiving and pay your vows to the Most High. ஆண்டவரே, எது கொடுத்தாலும் பிரியப்படாத தேவன் நீ, நான் என்ன ஆண்டவரே செய்யணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. நீ படிங்க, எல்லாரும் படிங்க, தமிழ்ல படிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன்னதமான தேவனுக்கு முன்பதாக நீ செய்த பொருத்தனைகளை செலுத்து. அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம், வேற ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு முன்பதாக நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன், நான் அதை கொடுப்பேன், அங்க போவேன், இங்க வருவேன், ஒரு வாரமும் தவறவே மாட்டேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வருவேன், வெள்ளிக்கிழமை கூட்டத்துக்கு வருவேன், நீ தானே சொல்லியிருக்கிற. அந்த பொருத்தனைகளை நிறைவேற்று. ஆண்டுடைய ஆலயத்திற்காக, ஊழியத்திற்காக என்ன செய்வேன் என்று மனதில் தோன்றினாயோ, நினைத்தாயோ, அதை உண்மையாய் நீ செய் மகனே. நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலியோடு கூட எந்த காரியத்தை செய்தாலும் எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூட செய்யுங்க. சொல்லுங்க, எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு செய்ய. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி செய்ய. ஸ்தோத்திர ஆண்டவரே, இதை செய்தீர் ஆண்டவரே, இதை கொடுத்தீர் ஆண்டவரே, பெற்றுக்கொள்ள உதவி செய்தீர, அதுக்காக தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்போதான் இன்னும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்து தருவார். என் மகன் சின்னதா கொடுத்தாலும் சரி, என் மகளுக்கு பெருசா கொடுத்தாலும் சரி, என்னை மறவாதபடிக்கு ஸ்தோத்திரம் பண்றதுனால தேவன் அதிகமாய் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துவார். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு என்ன பண்ணுமா? பொருத்தனைகளை தேவனுக்கு முன்பதாக செய். அப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அடுத்த வசனம் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவனுக்கு பலிகளை செலுத்தின பிறகு இல்லையா, உண்மையுள்ள பலிகளை செலுத்தின பிறகு ஒரு சில போராட்டங்கள் கட்டாயமா வருந்தான் இல்லையா. நல்லதை செய்ய போகும்போது தாங்க, உண்மையாய் நடக்கும் போதுதான், நீதியான காரியங்களை நடக்கும் போது, சத்தியமான காரியங்களை நடக்கும் போது, உண்மையாய் நம்முடைய வாழ்க்கையில கணவனுக்கோ மனைவிக்கோ தாய் தகப்பனுக்கோ பெரியவங்களுக்கோ உண்மையாய் நடக்கும் போதுதான் ஒரு சில போராட்டமே வரும். நான் சொல்ல, பைபிளே அப்படிதான் சொல்லுது. ஸ்தோத்திர பலிகளை இட்டு அந்த காணிக்கைகளை, அந்த பொருத்தனைகளை தேவனுக்கு முன்பாக செய்யும் போது பைபிள் சொல்லு பாருங்க, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவாய், அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. இந்த காரியத்தை தான் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். இதுல 23 படிங்க. 50:23 இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. மிக முக்கியமான ஒரு பகுதி. The one who offers thanksgiving as his sacrifice glorifies me. To one who orders his way rightly, I will show the salvation of God. ஆண்டவர் எங்க சந்தோஷப்படுகிறார் பாருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தா, சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க, என்னென்ன கொடுக்கட்டும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். அவர் கொழுப்புள்ள ஆடுகளை கொடுக்கட்டுமா, மாடுகளை கொடுக்கட்டுமா எல்லாம் கேட்கிறார். எல்லாம் சொல்லின பிறகு கடைசியா முடிவெடுக்கிறார் பாருங்க. படிங்க தமிழ்ல 23வது வசனம் படிங்க சிஸ்டர், சத்தமா. ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறவன். அல்லேலூயா. வேற ஒண்ணே இல்ல. என்ன செய்யணும் ஆண்டவருக்கு? ஆமாங்க. இதை கொடு, அதை கொடு, அதுதான் ரெண்டாவது.
முதல்ல நாம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் செய்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்துகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக மிக முக்கியமானதுங்க. முதல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவன் தன் வழியை தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நீதியாக சத்தியமாக நடக்கிறவன் தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய ரட்சிப்பை நான் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. மிக மிக முக்கியமான ஒரு வசனங்க. நம் ஆண்டவருக்கு முன்பதாக எவ்வளவுக்கு எவ்வளவு நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். அவங்க மேல இவங்க மேல குறை சொல்றதை விட நான் சரியா இருக்கிறேனா, நான் சரியா நடக்கிறேனா, நான் சரியா வாழ்கிறேனா, கணவனை நேசிக்கிறேனா, மனைவியை நேசிக்கிறேனா, பிள்ளைகளை நேசிக்கிறேனா, இதை நாம கடைபிடித்து நடந்தாலே போதும். தேவன் நம்பில நம்முடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிறதுனால, தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நடக்கிறதுனால அவருடைய ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த ரட்சிப்பின் பரலோகத்தை நமக்கு அடையாளமாய் காட்டுவார். கடைசியா ஒரு வசனம், ரெவல்யூஷன் வாங்க, லாஸ்டா ரெவல்யூஷன் 22ல நம்ம எல்லாருக்கும் சவால் கொடுக்கிற ஒரு வசனம், மிக முக்கியமான ஒரு வசனம், சவால் கொடுக்கிற ஒரு வசனம். Revelation 22ல 11 and 12 படிச்சிட்டு ஜெபம்ல வாங்க. Let the evildoer still do evil, and the filthy still be filthy, and the righteous still do right, and the holy still be holy. Amen. And 22. behold, I am coming quickly, and my reward is with me, to give to everyone according to his work. Amen. ரிவார்ட் நம்மோடு ஆண்டவரோடு கூட வரப்போகுதுங்க. நல்ல கவனிங்க. என்ன பண்றாரு? 11வது வசனம் படிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய. ஆமா, யாரையும் குறை சொல்லாது. அவங்க இப்படி நடக்கிறாங்க, இவங்க நடக்கிறாங்க அப்படின்னு நடந்துட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ய. என்ன நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அநியாயத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அக்கிரமத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது, துரோகத்தை ஒருவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது ஆண்டவருடைய வேலை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அதே சாக்கடையில, அதே குடிபோதையில, அதே கெட்ட பழக்க வழக்கத்துல அசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். அப்புறம் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், நீதியில நிலைத்திருக்கட்டும். பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீதி உள்ள பலிகள் மேல் பிரியப்படுகிற தேவன், ஆனந்த பலிகள் மேல் பிரியப்படுகிற தேவன், சமாதான பலிகள் மேல் பிரியப்படுகிற தேவன், உகந்த பலிகள் மேல் பிரியப்படுகிற தேவன். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பலனை ஆண்டவர் நிச்சயமாய் அவர் தருவார். சொல்லலாமா? ஆண்டுடைய பரிசுத்த கருத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு கூட நம்ம வருவோம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நீதியின் பலிகளை நாம் செலுத்துவோம், ஆனந்த பலிகளை நாம் செலுத்துவோம். தேவனுக்கு உகந்த பலிகளாய் செலுத்தி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதிலே தான் பிரியமாய் இருக்கிறார், அதைத்தான் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பலிபீடத்தில் ஆண்டவரே என்னை வைத்து விட்டேன் என்று சொன்னது போல நம்ம ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தில் என்னை வைத்து விட்டேன் என்று சொன்னது போல ஒப்பு கொடுப்போம். Lord Jesus, let's all pray as we have given you the sacrifice. எல்லாருமாய் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். Let's all close our eyes and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving this blessed evening. இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு நீர் அநேகரை அழைத்து வந்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for bringing many people in this Tuesday Mass. ஆண்டவரே அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் ஆண்டவரே. Lord Jesus, many people are invited. ஆனால் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட
ஒரு சில ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, thank you for choosing a few people to you, Master. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறவர்கள் கூட ஒரு சிலர் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறார்கள். Lord Jesus, people who are around here, they have come and sick, Master. அவர்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. Lord Jesus, you need to bless and heal from top to bottom by your blood, Master. எந்த விதமான நோய் வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே குணமாக்கப்படுவதாக. Lord Jesus, whatever may be the sickness, Master, by your blood and your name, let the sickness go away, Master. ஆண்டவரே, இதயத்தின் நோய்கள், இதயத்தின் வலிகள், இதயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. Lord Jesus, we believe that you will seek all our heart feelings, Master. தேவனே, உமக்கு முன்பதாக நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். Lord Jesus, in front of you we give you thanks, Master. உம்மை பிரியப்படுத்துகிற பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். Lord Jesus, we give you a true sacrifice, Master. உமக்கு உகந்த பலிகளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். Lord Jesus, we surrender as a sacrifice, Master. நீதி உள்ள பலிகளாய் உமக்கு முன்பதாக நாங்கள் வருகிறோம். Lord Jesus, we keep you as a right path of the righteous. எங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் நாங்கள் நம்பிக்கையாய் இருப்போம். Lord Jesus, we believe in you, Master. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, நீர் பிரியமாய் இருக்கிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. Lord Jesus, thanks in tongues that your lovable presence and blessing is upon us, Master. இந்த நாள்ல வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு கூட நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. Lord Jesus, we believe that you will bless and you will send us in the peace, Master. இங்க வந்திருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற எல்லா திருமண வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே திறப்பீராக ஆண்டவரே. Lord Jesus, all the doors which are shut, Master, Lord Jesus, we pray that let it open in your name, Master. பிள்ளை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு கர்ப்பத்தின் ஆண்டவரே கர்ப்பத்தை தொடுகிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Lord Jesus, you need to touch all the blessed womb to open, Master. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. In the name of Jesus, all the closed womb should be open in your name, Master. அடைக்கப்பட்டிருக்கிற சபை வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. Lord Jesus, let all the doors which are closed of each church let it open. அடைக்கப்பட்டிருக்கிற வீடு வாசல்கள் கதவுகள் திறக்கப்படுவதாக ஜெபத்திற்காக. Lord Jesus, let all the doors open for the prayers, Master. நீதியின் பலிகளை செலுத்த, ஆனந்த பலிகளை செலுத்த கதவுகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. Lord Jesus, let the true sacrifice be unto you and let all the doors to be open, Master. நீதியின் பலிகளை குறித்து ஒவ்வொருவரோடு கூட பேசினமைக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, thank you for talking for the true sacrifices and the living sacrifice, Master. துதி, கன, மகிமை, ஆராதனை, புகழ் அனைத்தையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாக இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் நீதியின் தேவன் இயேசு வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான செய்தியை நாம் இந்த நாளிலே கேட்டோம். தேவனுக்கு உகந்த நீதியின் பலியை செலுத்துங்கள் என்று சொல்லி நம் வாழ்க்கையில் இம்மட்டுமாய் நீதியின் பலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இனி வருகிற நாட்களும் நீதியான பலிகளை செலுத்தி தேவனுக்கு முன்பாக கடைசியில கேட்ட வண்ணமாய் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் கொடுக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. ஆகவே நீதியின் பலியை செலுத்தி அவர் கேட்ட பிள்ளைகளாக இருப்போம். தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். பாடல் புஸ்தகத்திலே 192 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தான் ஆண்டவரே என்று சொல்லி தேங்க்யூ லார்ட். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், தெரிஞ்ச பாடல் 192. நன்றி அப்பா.
உமக்கு நன்றி நன்றி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தமே ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே இந்தவளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இந்த வேளையானந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நீ துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இங்கே மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கிழக்கு நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றிகளே கோடி கோடி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இந்த வேளையானந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்து இன்னும் ஒரு நாள் காத்து மறவாத என் நேசன் உறவாடு இந்த சமூகத்தில் மகிழ்கிறேன் உமக்கு குறித்த பணிகளை செலுத்தி அப்பா வருகைத்தாய் காத்திருப்போம். Thank you. திருவேலாம் காத்தே திருநாமத்தே இரவெல்லாம் காத்தே இன்னொரு தந்தே மறவாத என் நேசரே இன்று உறவாடி வாழ்ந்திடுவே எம்மை மறவாத என் நேசரே இன்று உறவாடி வாழ்ந்திடுவே கோடி கோடி நன்றி தரி கோடி கோடி நன்றி தரி கோடி கோடி நன்றி தரி நன்றி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் இந்த வேளையானந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இந்தவளை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே என் அப்பாவும் திருப்பாதமே என் அப்பாவும் திருப்பாதமே. நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலே தேவன் நம்மோடு குடிந்து பேசின வாக்கின்படி நீதி பலிகளை செலுத்தி அவருக்காய் காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Our Jesus is coming soon. நன்றி 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 நன்றி.